ஆக்டிவிட்டி. ஸோ இதான் guys இந்த வீடியோவில் நம்ம வந்து கம்ப்ளீட் வாக் த்ரூவாக பார்க்க போகிறோம் வித் ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்ப்ளனேஷனோட. ஸோ இதில் வந்துட்டு என்னெல்லாம் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா, ஸோ ஒரு ஜாவா அப்ளிகேஷன்ல இருந்து MySQL கனெக்ஷன் எப்படி பண்ணணும், ஒரு JDBC ஆர்கிடெக்சர் அந்த ஒர்க் ஃப்ளோ எப்படி வரும், ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு கனெக்ஷன் வந்துட்டு நம்ம டிரைவர் மேனேஜர் யூஸ் பண்ணி எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம இந்த வீடியோவில் வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம், ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ண ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி எப்படி ப்ராசஸ் பண்ணணும். அதே மாதிரி வந்துட்டு எப்படி எரர் ஹேண்ட்லிங், இது எல்லாமே கம்ப்ளீட்டாக அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ அப்போ இதெல்லாம் பார்க்க போகிறோன்றப்போ உங்களுக்கு இதுக்கு என்னென்னலாம் பேசிக் ஸ்கில்ஸ் தேவை அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து உங்களுக்கு ஒரு பேசிக்கான ஜாவா ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் இருந்தால் போதும். லைக் ஊப்ஸ் கான்செப்ட் தெரிஞ்சிருந்தாலே உங்களுக்கு மோர் தென் என்ன இதே போதும். அதை தாண்டி வந்து ஸ்ட்ரிங்கும் தெரிஞ்சிருக்கணும், ஏன்னா ஸ்ட்ரிங்கும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சிஸ்டமில் MySQL வந்து கண்டிப்பாக இன்ஸ்டால் ஆகிருக்கணும். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் MySQL வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி MySQL இன்ஸ்டால் பண்ணும்போது யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கொடுப்பீங்க. ஸோ அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கண்டிப்பாக நீங்கள் ரிமெம்பர் பண்ணி வச்சுக்கணும், இல்லை ஏதோ ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அது இல்லை அப்படின்னா நம்மளால வந்து ரெக்கவர் பண்ண முடியாது, அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ப்ராப்ளம் ஆகிடும். அதனால் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிறது உங்களுக்கு வந்து ஒரு அட்வான்ஸ்டாக ஒரு நல்ல இதுவும் கூட. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு டேட்டாபேஸ் கிரியேஷன், டேபிள் கிரியேஷன், ஒரு டேட்டா இன்செஷன், இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு பண்ணியிருக்கோம். இதோட சாம்பிள் கோட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கே வந்து நீங்கள் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் மூலிமா அந்த டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி அந்த கோடை யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த கோரியை தான் இப்போ நம்ம வந்து ஜாவாலேருந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஏன்னா இதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது தான் நமக்கு வந்துட்டு இந்த டேபிளோட டேட்டாஸ் நமக்கு ஷோ ஆகும். இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா த்ரூ ஜாவா இன்டகிரேஷன் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே கைஸ், ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பார்த்துடலாம் அப்படின்னா ஒரு JDBCயோட ஒர்க் ஃப்ளோ எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ JDBC ஒர்க் ஃப்ளோன்றது நார்மலாக வந்து ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். அந்த அப்ளிகேஷன்ல இருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ் மூலிமா கனெக்ஷன் இருந்து அதில் நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணலாம், டேட்டா வந்து இன்சர்ட் பண்ணலாம், அப்டேட் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம், இல்லை ஒரு டேபிள் கிரியேட் பண்ணலாம், இந்த மாதிரியான ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்துட்டு இது எப்படி ஒர்க் ஆகும், இப்போ நம்ம வந்து ஒரு ஜாவா கோட் மூலிமா எப்படி இதை பண்ணும்போது அது என்னென்ன ப்ராசஸ்லாம் கோ த்ரூ ஆகும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சார்ட்ல உங்களுக்கு இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு அப்ளிகேஷன்ல இருந்து ஒரு JDBC API கால் நடக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ எது மூலியமா நடக்கும், டைரக்டா நடந்தணுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அதுக்காக இருக்கிற ஒரு பிரிட்ஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிரைவர் மேனேஜர் அப்படின்றது. இந்த டிரைவர் மேனேஜர் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா SQL, Oracle இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு டேட்டா பேஸ்க்கும் ஒரு டிரைவர் மேனேஜர் கிளாஸஸ் இருக்கும். ஸோ அதை நம்ம வந்துட்டு அந்த கனெக்ஷன் மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஆட் பண்ணுவோம், அதை நம்ம கோடில் பார்ப்போம், அது நமக்கு கண்டிப்பாக தேவை. ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு டேட்டா பேஸ் கனெக்ஷன் அப்படின்றது. ஓகே, ஸோ இது உங்களுக்கு இந்த ஒர்க் ஃப்ளோ புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் வந்து DAO அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் வச்சிருக்கேன். அதுக்குள்ள JDBC கனெக்ஷன் அப்படின்ற கிளாஸ் நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மெயின் மெத்தட் கிரியேட் பண்ண போகிறோம். நம்மளோட செகண்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், எரர் ஹேண்ட்லிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த எரர் ஹேண்ட்லிங்ன்றது நம்ம கண்டிப்பாக பண்ணணும். ஸோ அப்போ தான் நமக்கு வந்துட்டு அந்த என்ன எரர் வந்திருக்கு அப்படின்றது தெரியும். ஒரு சில டைம் எரர் வரும், அது என்ன எரர்ன்றதே டிஸ்பிளே ஆகாது. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த எரர் ஹேண்ட்லிங் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பரான அந்த ஒரு எரரை ட்ராக்கும் பண்ண முடியும். என்ன எரர் வந்ததுன்னா, ஸோ இன்கேஸ் இப்போ இந்த எரர் வருது அப்படின்னா என்ன பண்ணணுன்றது நம்ம அங்கே டிஃபைன் பண்ணிக்கலாம் இந்த கேட்ச்குள்ள. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் நமக்கு தேவைப்படுறது டிரைவர் மேனேஜர். ஸோ அது வந்து நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வச்சிருக்கோம், com.mysql.jdbc.driver, இதுதான் நம்மளோட டிரைவர் கிளாஸ். இது எப்படி லோட் பண்ணோம்னா class.for name அப்படின்ற இந்த ஒரு மெத்தட்குள்ள ஒரு பேராமீட்டர் அதை நம்ம பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா போதும். ஓகே, காப்பி அண்ட் பேஸ்ட். ஓகே, ஸோ இதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நடந்துடும்ன்றதுனால தான் இந்த இடத்துல நான் வச்சுட்டு அதை காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் திங் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு இங்கே நம்மளோட கனெக்டர் ஃபைல் இருக்கணும். அதாவது நம்ம ஜஸ்ட் இங்கேருந்து ஒரு கோட் மேக் பண்ணி அதை ரன் பண்ணிட்டா மட்டும் உங்களுக்கு இங்கேருந்து டேரெக்டாக அது கனெக்ட் ஆகிடாது. ஓகே, ஈவன் தான் நம்ம URL, யூசர் நேம், பாஸ்வேர்டு எல்லாம் கொடுத்தாலுமே நமக்கு வந்து என்ன வேணும்னா நம்மளோட ஜாவா கோடையும் MySQL இன்டெகிரேட் பண்ணுற அந்த ஒரு கனெக்டர்.jar ஃபைல் வேணும். அதை எங்கேருந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னா உங்களோட குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் MySQL கனெக்டர் ஜார் டவுன்லோட் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வர இந்த லிங்க் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் இது வந்து ஓப்பன் சோர்ஸ் தான்.
அதில் போயிட்டு பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ரெண்டு போகிறோம் tar.gs அப்புறம் zip ஃபைல். நம்ம இந்த zip ஃபைல் தான் டவுன்லோட் பண்ண போகிறோம். டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பேஜ் வரும். இதில் நோ தேங்க்ஸ் ஜஸ்ட் ஸ்டார்ட் பை டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது டவுன்லோட் ஆகிடும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஜிப் ஃபைல் தான் வரும். ஏன்னா நம்ம ஜிப் ஃபைல் தான் டவுன்லோட் பண்ணியிருக்கோம். இதை வந்து ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆல்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் ஆகும். அதுக்குள்ளே இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அந்த கனெக்டட் ஜார் அப்படி ஜேன்னு சொல்லிட்டு இந்த ஃபைலை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு கெட் பேக் டு த அப்ளிகேஷன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஆர்சின்ற ஃபோல்டருக்குள்ளே மெயின்குள்ளே வெப் ஆப் அப்புறம் வெப் ஐஎன்எஃப் அதுக்கப்புறம் லிப் அதுக்குள்ளே இதை பேஸ்ட் பண்ணிடணும். அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் திங் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கனெக்ஷன் மேக், அதாவது வந்துட்டு டிரைவர் மேனேஜர் அண்டு கனெக்ஷன் ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ அப்போது ஃபஸ்ட்டு கனெக்ஷன் அப்படின்ற இந்த ஒரு இன்டர்ஃபேஸை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா java.sqlன்ற பேக்கேஜில் இருந்தால் இம்போர்ட் பண்ணணும். ஸோ அதிலேருந்து இம்போர்ட் பண்ணால் தான் இப்போ நம்ம பண்ண போகிற ப்ராசஸ்க்கு கரெக்டாக ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட்டு டிரைவர் மேனேஜர். ஸோ இதுவுமே சேம் டிரைவர் மேனேஜர்ன்றதுமே java.sql அப்படின்ற பேக்கேஜில் இருந்து தான் get connection அப்படின்ற மெத்தட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேராமீட்டர் நம்ம பாஸ் பண்ணணும். URL, யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். ஓகே. ஃபஸ்ட்டு URL அப்படின்றது நத்திங் பட் JDBC. என்ன டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ண போகிறோம்? MySQL. அதை ஒரு கோலன் வச்சு செப்பரேட் பண்ணிக்கலாம். அகெயின் ஒரு கோலன் டபுள் ஸ்லாஷ். இது என்னோட சிஸ்டமில் தான் இன்ஸ்டால் ஆகிருக்கு இந்த MySQL அப்படின்றதுனால லோக்கலோஸ். நெக்ஸ்ட்டு அது ரன் ஆகிற போர்ட் நம்பர் 3306. ஏன்னா MySQL டிஃபால்ட் போர்ட் நம்பர் 3306. நெக்ஸ்ட் அகெயின் ஒரு ஸ்லாஷுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட டேட்டாபேஸ் நேம். நான் இங்கே கிரியேட் பண்ணியிருக்கிறது சாம்பிள் டேட்டாபேஸ். நீங்கள் என்ன வேணா கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதை நான் பிளேஸ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட யூசர் நேம் பாஸ்வேர்ட். என்னோட யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா யூசர் நேமும் ரூட் தான், பாஸ்வேர்டும் ரூட் தான். ஸோ அதில் கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் மேக் ஆயிடுச்சு. ஓகே. இந்த இடத்துல கனெக்ஷன் மேக்கிங் தான் நம்ம பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா query creation. ஓகே. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு புதுசாக ஒரு query கிரியேட் பண்ண போகிறதில்ல. ஆல்ரெடி நம்ம வந்து அந்த டேட்டாபேஸில் ஒரு query எக்ஸிக்யூட் பண்ணோம் இல்லையா, அதை தான் நம்ம வந்து இங்கே அகெயின் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க போகிறோம். அதனால் அந்த query அப்படியே எடுத்து இது ஒரு ஸ்ட்ரிங்கில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா preparing SQL queries. ஓகே. அது நம்ம பண்ணி முடிச்சாச்சு. இப்போது அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டேட்மெண்ட் அப்படின்ற ஒன்று தேவை. ஓகே. சப்போ கிரியேட்டிங் ஸ்டேட்மெண்ட் ஆப்ஜெக்ட். ஓகே. அதை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னா நம்ம ஆல்ரெடி கனெக்ஷன் வந்து மேக் பண்ணிட்டோம். அந்த கனெக்ஷன் அப்படின்ற இன்டர்ஃபேஸில் கிரியேட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு ஒரு நான் பேராமீட்டரைஸ்டு மெத்தட் இருக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ஆப்ஜெக்டை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அப்போது இதுக்கு முன்னாடி ஸ்டேட்மெண்ட் அப்படின்ற இந்த ஒரு இன்டர்ஃபேஸ்க்கு நம்ம ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு அதை கொடுத்தோன்னா இதுலேருந்து வர அந்த ஸ்டேட்மெண்ட்ன்ற ஆப்ஜெக்ட் வந்து இதில் போய் ஸ்டோர் ஆகிடும். இப்போ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா SQL queries எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ அப்போ எக்ஸிக்யூட்டிங் SQL queries in Java. ஓகே. ஸோ இப்போ ஸ்டேட்மெண்ட் அப்படின்றதுக்குள்ள எக்ஸிக்யூட் query அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. ஓகே. ஸோ அந்த மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அந்த மெத்தட்குள்ள நம்மளோட query எங்கே இருக்குது? செலக்ட் queryன்ற ஒரு ஸ்ட்ரிங்கில் இருக்கு. அப்போ அந்த செலக்ட் queryன்ற ஸ்ட்ரிங்கை இதுக்குள்ளே நம்ம பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணியாச்சா? இப்போ நமக்கு இதுலேருந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஒரு ரிசல்ட் செட் கிடைக்கும். ஓகே. ஸோ அப்போ அதை என்ன பண்ண போகிறோம்னா ப்ராசஸ் பண்ண போகிறோம். அப்போ நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸிங் ரிசல்ட் செட் டேட்டா. ஸோ அப்போ ரிசல்ட் செட்டில் என்ன இருக்கும்னா இந்த query எக்ஸிக்யூட் ஆகி வர டேட்டா தான் இந்த ரிசல்ட் செட்டில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அப்போது இந்த எக்ஸிக்யூட் queryன்றது அந்த ரிசல்ட் செட்டை த்ரோ பண்ணுதா, அதை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும்ல. ஸோ அப்போ அகெயின் ரிசல்ட் ஸ்டேட்ன்றது ஒரு இன்டர்ஃபேஸ், அதுக்கான ஒரு ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணுறோம். அதில் நம்ம அந்த வர டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம், கேதர் பண்ணி. இப்போது அதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ராசஸிங் ரிசல்ட் செட் டேட்டா. ஓகே. ஸோ இப்போது இதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறது while loop. ஏன் while loop அப்படின்னா இப்போது இந்த டேபிளில் இப்போதைக்கு 3 டேட்டா இருக்குது.
இன்னொரு வித்தின் அ ஃபியூ மினிட்ஸில் வந்துட்டு 5 டேட்டா இருக்கலாம், ஒரு 1 டேல 6 டேட்டாஸ் இருக்கலாம். ஸோ அந்த கவுண்ட்ன்றது ஸ்டெபிலைஸ் கிடையாது. ஸோ இவ்வளோ டேட்டா தான் இருக்குன்றது கிடையாது. ஸோ அப்போ அது மாறிக்கிட்டே இருக்கும். அந்த ஒரு ரீசன்னால நம்ம வைல் லூப் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ அப்போ என்னோட லிஸ்ட் ஆஃப் டேட்டா நான் வச்சிருக்கேன், அதோட எனக்கு எவ்வளோ வேல்யூ வரும்னே தெரியாதுன்றப்போ நான் வந்து வைல் லூப் யூஸ் பண்ணுவேன். ஓகே, ஸோ அப்போ ஆர்எஸ் டாட் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தேன்னா இந்த ரிசல்ட் செட்டில் இருக்கிற ஒரு மெத்தட் தான் நெக்ஸ்ட்ன்றது. இது என்ன பண்ணுன்னா அந்த ரிசல்ட் செட்டில் டேட்டா இருக்கா இல்லையான்றது செக் பண்ணும் பேஸ்ட் ஆன் ஒரு இண்டெக்ஸில். இது வந்து ஒரு லிஸ்ட் ஃபார்மேட்டில் தான் ஸ்டோர் பண்ண முன்னாடியே பார்த்தோம். அந்த ஒரு இண்டெக்ஸாக செக் பண்ணிக்கிட்டே வரும். ஓகே, ஸோ வேல்யூ இருந்தால் ட்ரூ, இல்லைன்னா ஃபால்ஸ். அப்போ ட்ரூ வரும்போது லூப் எக்ஸிக்யூட் ஆகும், ஃபால்ஸ் வரும்போது லூப் ஸ்டாப் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 2 ஃபீல்டு தான் இருக்குது, ஐடி அண்ட் நேம். ஐடியோட டைப் வந்து பார்த்தீங்கன்னா பிகின், நேமோட டைப் வந்து வேர்கேர். ஸோ அப்போ ஐடியை நம்ம வந்துட்டு பிகின்ட்டுன்னும் போது இங்கே ஜாவாவில் நம்ம அதை இன்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கலாம். இங்கே நேம் வந்து வேர்கேராக இருக்கிறதுனால இதை நம்ம இங்கே வந்து ஸ்ட்ரிங்காக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ கெட் இன்ட் அது எந்த இண்டெக்ஸு, ஐடின்றது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸாக இருக்குது, ஃபர்ஸ்ட் காலமாக இருக்குது. ஸோ அந்த காலம் ஃபர்ஸ்ட் காலம். செகண்ட் காலம் வந்து பார்த்தீங்கன்னா வேர்கேர் அப்படின்றதுனால அதை ஸ்ட்ரிங்காக கன்சிடர் பண்ணி 2ன்னு கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம என்ன பண்ணுறோம்னா எப்பவுமே வந்துட்டு க்ளோசிங்க டேட்டாபேஸ் கனெக்ஷன் இஸ் த பெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது நம்மளோட டேட்டாபேஸை வந்துட்டு நம்ம கனெக்ஷன் கிரியேட் பண்ணுறோம், ஒன்ஸ் நம்மளோட ஒர்க்கை முடிச்சதுக்கப்புறம் அதை நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். இதுதான் வந்து ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சுது. இப்போ இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு இது ஒர்க் ஆகுதா இல்லையான்றது தெரிஞ்சிடும். நான் இது வந்து ரைட் கிளிக் பண்ணி நார்மல் ஜாவா கோடாவே ரன் பண்ணுறேன். ஸோ இதில் வந்துட்டு எனக்கு கனெக்ஷன் டிரைவர் கிளாஸ் லோட் ஆனதுக்கப்புறம் அங்கேருந்து டேட்டா வந்து ரிட்ரைவ் ஆயிடும். ஓகே, ஸோ இவ்வளோ தாங்க. ஸோ சிம்பிள் ப்ராசஸ் தான். ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இன்னும் நிறையா இருக்குது. ஒரு ஆல்ரெடி இருக்க ஒரு டேட்டா அப்டேட் பண்ணுறது, இல்லை டெலீட் பண்ணுறது, இல்லை இங்கேருந்து ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறது, இது எல்லாமே நம்மளால் பண்ண முடியும். ஸோ அந்தந்த வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த எந்த பர்டிகுலர் பார்த்த அப்டேட்டில் உங்களுக்கு வீடியோ வேணுமா இல்லை கிரியேட்டில் வேணுமான்றதை நீங்கள் சொல்கிறது மூலிமா அதுக்கான ஸ்பெஷலைஸ் ஒரு அடுத்தடுத்த வீடியோ நம்ம பார்க்கலாம். Okay, so thanks for watching the video. So have a nice day, guys. Bye.